வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இந்த வீக்கெண்டு 2 நாட்கள் 2 மலையாள த்ரில்லர் திரைப்படங்கள் பார்க்க போகிறோம். அதோட விமர்சனம் பார்க்க போகிறோம். விமர்சனம் பார்த்த கையோட போய் நீங்கள் படம் பார்த்தாலும் சரி, இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று. 2 படங்களோட விமர்சனத்துக்கும் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு படத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன். இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து கிஷ்கிந்தா காண்டா. நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 கோடியில் எடுத்து 75 கோடி வசூல் பண்ணி இன்னமும் சில திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு திரைப்படம். சமீபத்தில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட வெளியாகி இருக்கு. மலையாள சினிமாவில் த்ரில்லருக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் எந்த விதமான சம்மதமும் இல்லாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு உலக சினிமாலேயே இன்னைக்கு தேதியில் ட்ரெண்டில் தி பெஸ்ட்டாக இருக்கிறது மலையாள திரையுலகம் தான். அந்த வகையில் அவங்கள்ட்ட இருந்து வந்திருக்க இன்னும் ஒரு ஜெம் ஆஃப் சினிமான்னு சொல்லலாம் கிஷ்கிந்தா காண்டம். ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, அங்கே வந்து நிறைய குரங்குகள்லாம் இருக்கிற ஒரு பகுதி. அங்கே இருக்கிற ஹீரோவோட வீடு. மேபி அதனால கிஷ்கிந்தா காண்டம்னு பேர் வச்சுருக்காங்க. அங்கே ஹீரோ புதுசாக கல்யாணம் ஆகி வராது. அவர் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவரோட அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர். அங்கே அந்த ஊரில் எலெக்ஷன் நடக்குது. அதனால அந்த எலெக்ஷனுக்காக இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே எங்கே எலெக்ஷன் நடக்குதோ அங்கே யாரெல்லாம் லைசன்ஸ்டு துப்பாக்கி வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த துப்பாக்கி ஒப்படைச்சணும், எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அதை வாங்கிக்கணும். அப்படி ஒரு சட்டம் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அந்த அவங்களோட லைசன்ஸ் துப்பாக்கியை ஒப்படைக்கிறாங்க. இவரோட தான் காணும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருது. அதை இப்போ விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வருது. அந்த துப்பாக்கி என்னாச்சு, எப்படி காணா போச்சா இல்லை வேற என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பின்னணியில் ஒரு கதை போகுது. அப்புறம் இவங்க குடும்பத்தில் ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு, அதை சுற்றி ஒரு கதை போகுது. ரெண்டும் இணையிற இடம் அப்படின்ட்டு ஒரு அக்மார்க்கு மலையாள த்ரில்லர் படம் எப்படி இருக்குமோ அதுக்கான அத்தனை அம்சங்களும் வச்சு அட்டகாசமாக எடுத்து வந்திருக்க ஒரு திரைப்படம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹீரோ, படத்தோட ரைட்டிங் தான். அது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கலாம். கதை ஃபஸ்ட்டு ஒன்லைனர், அதுக்கப்புறம் அந்த ஒன்லைனர் சுற்றின கதை, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு திரைக்கதை, அதுக்கப்புறம் அதை காட்சிப்படுத்தின விதம், அதை எப்படி யோசிக்கிறாங்க, அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. அது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. இந்த சூழல்லாம் படம் வந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. மலையாள சினிமாவும் சரி, அதோட ரைட்டிங்கும் சரி, அந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் இந்த படத்தில். அதுதான் படத்தோட ஃபஸ்ட்டு ஹீரோ. அப்படி ஒரு அட்டகாசமான ரைட்டிங். அதுக்கப்புறம் ஆசிஃப் அலி, அபர்ணா முரளி, இவங்க 2 பேரும் தான் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. 2 பேருமே அவங்களுடைய கதாபாத்திரம் தான் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அப்பு பிள்ளையா வர ஆசிஃப் அலியோட அப்பா, சான்ஸே இல்லை. அவர் ஒரு சீசன்ட் ஆக்டர் விஜயராகவன். அவர் நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நம்ம தம்பிராமையா மாதிரி அப்பா கேரக்டரில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. இது அவரோட கரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு அட்டகாசமான நடிப்பு. அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. நம்ம நிறைய படத்தில் நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அவரை சின்ன சின்ன ரோலில் வந்துட்டு போயிருப்பார். இதில் வந்து நம்ம தம்பிராமையா எப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்கியில் அப்பாலெல்லாம் அப்போ தானே நம்ம அவரை கவனிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷமாக நடிச்சுட்டு இருந்தாலும் அந்த மாதிரி இது வந்து அவருடைய கரியர் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம நிலகல் ரவி இருக்கார். அவர் வந்து நம்ம சந்தானம் படத்தில் ஒரு மறந்து போன ஒரு ஆர்மி ஆஃபீஸில் ஒரு ரோல், அது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரோலில் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரும் சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தில் எல்லாருமே சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இதில் செம்மையாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த படத்தோட அந்த ரைட்டிங் தான் ஆச்சரியமாக இருக்குது. அது ஃபஸ்ட்டு கடைசியாக படம் ஆரம்பித்து போக 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 ஒரு சீனில் வந்து அந்த அப்பா மேலே ஒரு கோபம் வரும். அப்பா மேலே கோபம் வரும்போதுலாம் அந்த மகன் மேலே ஒரு பரிதாபம் வரும். அப்புறம் அடுத்த சீனில் வந்து அந்த அப்பா மேலே பரிதாபம் வரும், அப்பா அந்த பையன் மேலே கோபம் வரும். மாறி மாறி போயிட்டே இருக்கும். அந்த கடைசியாக அந்த இப்பயும் எனக்கு கூஸ் பம்ஸோடு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். கடைசியாக அந்த படம் முடியும் போது ஒரு மாதிரி வாய்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் நேரம் பிளாங்க் ஆகிடும். படம் முடிஞ்சு அப்படியே நம்ம உட்காந்துருப்போம். புரிஞ்சு படம் புரியும், பட் அது பிரமிச்சு போயா இல்லை எப்படின்றது தெரியல. நான் அப்படி தான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அதுலேருந்து வெளியில் வரத்துக்கே எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அப்படியே உட்காந்துருந்தேன், எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு வாய்டான ஒரு சூழ்நிலையில். அந்த மாதிரி தவிர்க்கவே கூடாத கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் கிஷ்கிந்தா காண்டம். தமிழ் டப்பிங்கில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். அப்படி ஒரு அட்டகாசமான திரைப்படம். அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே வருத்தப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பெறுவோம்.